கரசமங்கலம் அடுத்த கீழ் ரங்கநாதபுரத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் சுந்தரேசன். இவரது 2 மனைவிகள் இறந்துவிட்ட நிலையில் முதல் மனைவியின் தங்கையும் கணவரை பிரிந்து வாழ்ந்தவருமான காசியம்மாளை 3வது திருமணம் செய்து கொண்டார். காசியம்மாளின் முதல் கணவருக்கு பிறந்த குப்புவுக்கு சிங்காரெட்டியூரை சேர்ந்த பழனி என்பவரை திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில் நாள்தோறும் குடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் பழனி மனைவி குப்புவை அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட சுந்தரேசனுக்கும் அடி உதை விழுந்துள்ளது. மேலும் தனது மனைவி காசியம்மாளுடன் பழனி கள்ளத் தொடர்பில் இருப்பதாகவும் சுந்தரேசனுக்கு சந்தேகம் இருந்துள்ளது. இதனிடையே ஊரை சுற்றி சுமார் 7 லட்சம் ரூபாய் அளவுக்கு கடன்களை வாங்கி குவித்த பழனி அதற்கு சுந்தரேசனை பொறுப்பாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுந்தரேசன் பழனியை தீர்த்து கட்டினால் மட்டுமே தனக்கு நிம்மதி என கருதி அவரை கொலை செய்ய முடிவெடுத்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஒரு நாள் வெளியூர் சென்றுவிட்ட காசியம்மாளையும் குப்புவையும் அழைத்து வரலாம் என கூறி பழனியை ஆட்டோவில் அழைத்து சென்றுள்ளார் சுந்தரேசன். ஆட்டோவை குப்புவுக்கு பழக்கமான சேகர் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். செல்லும் வழியில் பழனிக்கு அதிக அளவு மது வாங்கி கொடுத்த சுந்தரேசன் கீரை சாத்து என்ற இடத்தில் பழனியின் பின்னந்தலையில் மண்வெட்டியால் அடித்து பின்னர் லுங்கியால் கழுத்து நெரித்து கொன்றதாக சொல்லப்படுகிறது. பின்னர் பழனியை பெண்ணையாற்று படுகையில் புதைத்துவிட்டு வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற ராமச்சந்திரன் என்ற ஆய்வாளர் விசாரணையை தொடங்கினார். அப்போதுதான் சுந்தரேசனும் ஆட்டோ ஓட்டுநர் சேகரும் பழனியை திட்டமிட்டு படுகொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து பழனி கொன்று புதைக்கப்பட்ட இடத்திற்கு இருவரையும் அழைத்துச் சென்ற காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு மேற்கொண்ட பிறகு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர்.